வணக்கம் வணக்கம். சவுத்தர்ன் ரயில்வேல 3500க்கு அதிகமான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் 3518. அதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேஸா போஸ்டிங் இருக்கு, எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 25/8 ஆரம்பிச்சிடுது. லாஸ்ட் டேட் தான் 25/9/2025 செப்டம்பர் 25க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதில் 2 விதமான கேட்டகரியில் அவங்க வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. ப்ரெஷர் கேட்டகரியும் அப்ளை பண்ணிக்கலாம், அப்புறம் ITI கேட்டகரியில் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ப்ரெஷர்ஸ் கேட்டகரியில் ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், அப்புறம் அதுக்கு இல்லாமல் MLTல ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி இந்த மாதிரியான பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ, அது கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துக்கணும். அதோட உங்கள் எங்கே லொக்கேஷனில் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பெரம்பூர், கோயம்புத்தூர் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ITI கேட்டகரிக்கு கீழே போஸ்ட் நேம் கேட்டகரி வைஸ் டோட்டல் வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. பெரம்பூர், அதுக்கு பிறகு சென்னை டிவிஷனில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பெரம்பூர்லேயே மறுபடியும் கீழே ஒரு லிஸ்ட் இருக்குது. பொன்மலையில் ஒரு வேகன்சிஸ் இருக்குது. அப்புறம் மதுரை டிவிஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பாலக்காடு டிவிஷன், சேலம் டிவிஷன், அப்புறம் கோயம்புத்தூர் டிவிஷன் சொல்லிட்டு, அப்புறம் திருச்சிராப்பள்ளி டிவிஷன், திருவாந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த டிவிஷன் கீழெல்லாம் உங்களுக்கு போஸ்ட் நேம் ஒதுக்கியிருப்பாங்க. போஸ்ட் நேம் அப்ரெண்டிஸ் கீழே வரக்கூடிய என்னென்ன பதவிகள் அப்படின்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டர், PASAA, MMTM, மிஷினிஸ்ட், டர்னர், இந்த மாதிரியான பதவிகளுக்கு தான் பெரும்பாலும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். அந்த இப்போ நீங்கள் ஒரு டிவிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிவிஷனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிற அந்த கேட்டகரியில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, உங்கள் கேட்டகரியில் எவ்வளோ இருக்குங்கிறத இந்த டேபிள் வச்சு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? மொத்த காலி பணியிடங்கள் இப்போ இவ்வளோ டிவிஷனுக்கும் சேர்த்து 3518 காலி பணியிடங்கள் இந்த அப்ரெண்டிஸ்க்கான ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணி போகிறீங்கிறத நீங்கள் டேபிள் பார்த்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு ரிலேட்டடாக மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பதவிகளுக்கான மற்ற விவரங்களை நம்ம பார்த்துடலாம். இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இப்போ வந்து ஃப்ரெஷர் கேட்டகரியில் ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் இதுக்கெல்லாம் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னீஷியன், ரேடியாலஜி, பேத்தாலஜி, கார்டியாலஜி இதுக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அதாவது 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வச்சு படிச்சுட்டு இருந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு ITI அந்த கேட்டகரி கீழே வர எந்த டிவிஷன்லையாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாக்க அதாவது ஃபிட்டர், மிஷினிஸ்ட், MMV, டர்னர், டீசல் மெக்கானிக், கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், வயர்மேன், அட்வான்ஸ் வெல்டர், பிளம்பர், டிராப்ட்ஸ்மேன்ஸ் அதில் சிவில், மெக்க, RNAC, எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், செக்ரட்டரியல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர், இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், COPA, PASSC இந்த ஃபீல்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கு கல்வி தகுதி 10th முடிச்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டு கீழே நீங்கள் ITI முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ITI முடிச்சவங்க அந்த ITI கேட்டகரி கீழே வர்றவங்க போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஃபீல்டில் ITI கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ ப்ரெஷர்ஸ் 10th நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க பெர் மந்த்துக்கு. அதே ப்ரெஷர்ஸில் 12th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 7000 ரூபா பெர் மந்த்து கொடுப்பாங்க. ITIக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபா பெர் மந்த்துக்கு கொடுப்பாங்க. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 15 வயது குறைந்தபட்சதாகவும், அதிகபட்சம் ப்ரெஷர்ஸ்க்கு 22 வயதாகவும், ITIக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 24 வயதாகவும் கொடுத்துருப்பாங்க. வயது தளர்வு உண்டு. OBC NCLக்கு 3 வருடங்களும், SC STக்கு 5 வருடங்களும், BWBD கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 10 வருடங்களும் உங்களுக்கு வயது தளர்வு கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு பிறகு எப்படி உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. எக்ஸாம் அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக கூப்பிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இந்த பதவிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. SC ST BWBD உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை. மற்ற எல்லாருக்கும் 100 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷனை தரமாக படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்க. அதில் குழப்பம் வரக்கூடாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏன்னாக்க டிவிஷனையும் அந்த யூனிட்டையும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை மட்டும் உள்வாங்கிக்கணும். நோட்டிஃபிகேஷனை தரவை படிச்சதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.